2020 ஆட்டோ எக்ஸ்போல ஹெச்பிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம்ல ஒரு கான்செப்ட் காரா உள்ள வந்தது. 2021 பஞ்ச் அப்படிங்கிற ஒரு நேம்ல ஒரு காரை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மைக்ரோ எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரியில இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன கார்ஸ் எதுவும் பெருசா சக்சஸ் ஆகலை. அது சொல்லணும்னா மகேந்திராவோட கேயூவி 100 வந்து நம்மளால சொல்ல முடியும். மாருதி சுசுகியோட இக்னிஸ் வந்து நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இந்த மைக்ரோ எஸ்யூவிலையும் சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு கார் தான் இந்த பஞ்ச். அப்போ 2021 இருந்து இப்போ வரைக்கும் பெருசா எந்த மாற்றமும் இல்லாம ரோட்ல 7 லட்சம் பஞ்ச் வந்து ஓடுது அப்படின்னா நம்மளால நம்ப முடியுதா? அஃப்கோர்ஸ் 2024 டாப் செல்லிங் கார்ல நம்பர் 1 வந்து வந்திருந்தது. இப்போ சமீபத்தில் அது 10வது இடத்துக்கு தள்ளப்பட்டது இந்த 2025. அதுக்கு முக்கியமான காரணம் மார்க்கெட்டில் இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புன ஃபீச்சர்ஸ் வந்து லேகாக வந்து இருந்தது. சேஃப்டி அப்படிங்கிறது நம்ம கேட்க தேவையில்லை இந்த டாட்டாவில். பட் இருந்தாலும் சேஃப்டிலையும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல ஃபீச்சர்ஸும் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு. இப்படி நிறையா மாற்றத்தோட இன்னைக்கு லான்ச் ஆனது தான் டாட்டாவோட பஞ்ச் 2026. அந்த ஈவெண்ட்ல தான் நம்ம இருக்கோம். என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இன்வால்வோட பிளாக் மஸ்க் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ரன்ஸ் 1 அப்படிங்கிற கேட்டகரியில். மஸ்க் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ பிளாக் மஸ்க் அப்படிங்கிறது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மேன்லியான ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும். உங்கள் காரில் நீங்கள் இன்கேஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த டாடா பஞ்சோட இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 5.59 லேக்குக்கு பேஸ் வேரியன்ட் எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்ல. இந்த காஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த நியூ கலர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் வியூவில் என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வந்து பஞ்சோட ஈவியை மேட்ச் பண்ணி ரொம்ப சிம்பிளாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பியானோ பிளாக்ல வந்து உங்களுக்கு இருக்கு. ஏற்கனவே இருந்த அதே டிஆர்எல் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு ஃபுல் லென்த்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். ஒரு வெல்கமிங் நோட்டோட கொடுக்கும் போது அந்த ஈவியில் இருந்த ஒரு ஃபீல் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹெட்லைட்டு யூஸ்வலாக இப்போ டாட்டாவில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிற அந்த வெர்டிக்கல் ஹெட்லைட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒரே டூமில் வந்து டிம்முக்கும் பிரைட்டுக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு ஃபாக் லேம்ப் வந்து நமக்கு வருது. அதுக்கு கீழே ஃபங்க்ஷனலில் ஏர் வெண்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ஸ்கிட் பிளேட்டோட ப்ரொஃபைலுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி ட்ரையாரோ ஷேப்பில் இருந்த ஏர் வெண்ட்ஸ் எல்லாமே வந்து சிம்பிளாக ஸ்லாட்டடில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஏதோ ரேடார் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆக்சுவலாக இதில் ஆடர்ஸ்லாம் கிடையாது. மேபி ஃபியூச்சருக்காக அதை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து டாட்டாவோட அந்த நியூ லோகோ வந்து இங்கே பல்கியாக ஒரு எம்போஸில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு சின்னதாக ஒரு கர்வ் ஒரு ஃபீச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வண்டிக்கு வந்து நல்லா இருக்கு. இந்த ரெட் கலர் ஒரு நியூ கலர். இதில் ஒரு 4 நியூ கலர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக டாட்டா அப்படின்னாவே அந்த பில்ட் குவாலிட்டி, அஃப்கோர்ஸ் இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் வாங்கியிருக்கு. அப்போ அந்த போனட்லேருந்தே நம்மளால் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு ஒரு ஹெவியான போனட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து சவுண்ட் ப்ரூஃபும் நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி உள்ளேயுமே நல்ல ஒரு ஃபயர்வால் ப்ரொடெக்ஷனும் பண்ணியிருக்காங்க. அப்போது இதில் பவர் ட்ரெயினில் அடிஷ்னலாக ஒரு பவர் ட்ரெயின் வந்து உங்களுக்கு உள்ளே வந்திருக்கு. நம்ம ஆல்ட்ராஸோட ரேசரில் ஒரு புது காம்போ வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அந்த டர்போ வித் அந்த 1.2 லிட்டரில் 3 சிலிண்டரில் அதே காம்போ இதுலேயும் வந்து உள்ளே வந்திருக்கு. பட் ஒன்லி டாப் அண்டில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதோட பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 118 பிஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணோம். 170 Nm வந்து டார்க் வந்து டெலிவரி பண்ணுது. இப்போ நல்ல ஒரு புல்லிங் பவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நல்ல ஒரு ட்ராக்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஹில்லில் ரொம்ப மட்டியான ரோடில் கூட ரொம்ப ஈஸியாக அதை உங்களுக்கு புல் பண்ணிட்டு போகும் அப்படிங்கிறது தான் பிராண்ட் சொல்கிறது. பட் அதை டிரைவ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதோட குவாலிட்டி வந்து நமக்கு தெரியும். ஸோ இதில் இன்னொன்று 1.2 லிட்டரில் இருக்கிற ரெவட்ரான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஜின். அஃப்கோர்ஸ் அதுவும் வந்து இதில் இருக்குது. அதர் வேரியன்ட்ஸில் வந்து உங்களுக்கு அதுதான் வரும். அதோட பவர்னு பார்க்கும்போது ஒரு 83 பிஹெச்பி வந்து பவரும் 118 Nm டார்க்கும் வந்து அது உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. ஸோ இதில் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 5 ஸ்பீடு ஏஎம்டி கிடைக்குது. அந்த டர்போவில் மட்டும் வந்து உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் சிஎன்ஜியில் ஒரு ஏஎம்டி கியர் பாக்ஸும் வருது. அது ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதே டாட்டா வந்து டியாகோவில் சிஎன்ஜியில் ஏஎம்டி வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதே காம்பினேஷன் இதில் வருது. பட் அதில் அந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. இதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சிஎன்ஜியில்
நம்ம டிரைவ் பண்ணி பார்த்தா தான் போதும் தெரியும். அப்போ அந்த சிஎன்ஜியில் இருக்கிற பவர் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது இதை விட ஒரு 15 பிஎஸ்பி வந்து பவர் கம்மியாகவும், அதே மாதிரி டார்க் வேல்யூ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பவர் டெலிவரி பண்ணும். ஸோ இதோட டிரைவபிலிட்டி எல்லாமே வந்து கண்டிப்பாக இது நம்ம நெக்ஸ்ட் டிரைவிங் ஈவெண்ட்டில் வந்து நம்ம இதை ஓட்டுவோம். அதில் உங்களுக்கு கிளியர் ஐடியா வந்து நான் கொடுக்குறேன். இந்த வீலில் வந்து ஒரு சேஞ்சு R15 இருந்தது, இப்போ R16 வந்து உங்களுக்கு மாறி இருக்கு. இங்கே நீங்கள் பார்க்கலாம் 195/60 R16 ப்ரொஃபைல் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு டைமண்ட் கட் அலாயும் வந்து நமக்கு கிடைக்கிது. இது ப்ராப்பரான ஒரு அலாய் வீல்ல இருக்கு, ஒரு வீல் கப் மாதிரி உங்களுக்கு கிடையாது. ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு டிஸ்க் கிடைக்குது. வெஹிக்கிளோட சைடுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட டைமென்ஷனில் மேஜராக எந்த சேஞ்சும் இல்லை. ஒரு 3.8 மீட்டர்ஸ் வந்து இதோட லென்த்து. வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2.4 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸில் சின்னதாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதாவது ஒரு 187 mm இருந்தது, இப்போ 193 mm வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மிச்சப்படி இந்த கிளாடிங் எல்லாமே வந்து ஏற்கனவே இருந்த விஷயம் தான். இந்த வீல் ஆர்ச்சுமே வந்து ஏற்கனவே இருந்த விஷயம் தான். மேஜரா மெட்டல்ல வந்து உங்களுக்கு எந்த சேஞ்சும் நடக்கல. இது வந்து ஒரு ஜென்ரேஷன் சேஞ்ச் கிடையாது. இது வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்டா தான் நம்ம இதை பார்க்குறோம். இந்த ஒரு நியூ கலர்ல ஒரு டியூவல் டோன்ல வந்து உங்களுக்கு கிடைக்குது. மேல வந்து ஒரு பிளாக் கலர்ல ஒரு ரூஃப் ரெயில் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலான ஒரு சிங்கிள் பெயிண்ட் சன் ரூஃப் தான் கிடைக்குது. பட் அது வாய்ஸ் எனேபிள்டா கொடுத்துருக்காங்க. உள்ள இருந்து உங்களால வாய்ஸ்லேயே அந்த சன் ரூஃபை ஓப்பன் க்ளோஸ் வந்து உங்களால் பண்ண முடியும். இந்த ஓஆர்விஎம்ல ஒரு சேஞ்சு, இங்கே ஒரு கேமரா இன்க்ளூட் ஆனது நமக்கு தெரியுது. ஸோ 360 டிகிரி கேமரா வந்து உங்களுக்கு இதில் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அது செம்ம கிளாரிட்டியாக வந்து இருக்குது. அது உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். டெயில் போர்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த டெய்லையும் ஒரு சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. இப்போ ட்ரெண்டில் இருக்கிற அந்த கனெக்டட் டெயில் லேம்ப் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த டெயில் லேம்ப்மே ஃபுல்லி எல்இடியாக வந்து உங்களுக்கு இங்கே மாறி இருக்கு. இந்த கனெக்டட் ஸ்ட்ரிப்பையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஒரு எக்ஸ்டெண்டடாக ஒரு ஸ்ட்ரிப்பும் இருக்குது. நியூ டாட்டாவோட லோகோ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பஞ்சோட யூஸ்ஃபுல் ஃபாண்ட்டில் அந்த ஸ்பிளிட்டடாக இருக்கிற ஒரு டெக்ஸ்ட். கீழே வந்து ரிவர்ஸ்க்குரிய சென்சார் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ரிவர்ஸ்க்குரிய கேமராவும் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே இங்கே இருக்கிற ஸ்கிட்டுமே வந்து ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி ஒரு புதுசாக அப்டேட் ஆகிருக்கு. நீங்கள் கீழே ரிவர்ஸ்க்குரிய லைட்டுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட பூட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 366 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நல்ல டீப்பாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே விட்டுன்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான். ஒரு பெரிய சூகேஸ்லாம் நீங்கள் லோட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப் தான். அப்போ இதுக்கேத்தாப்புல உங்களோட லக்கேஜை வந்து நீங்கள் பிளான் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் சிஎன்ஜி போகிறீங்க அப்படின்னா டியூவல் சிலிண்டரில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதில் 210 லிட்டர்ஸ் வந்து வரும் உங்களுக்கு அதில் கிடைக்கும். இந்த சிஎன்ஜியில் இருக்கிற பூட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு ட்வின் சிலிண்டரில் சிஎன்ஜி வந்து கிடைக்குது. ஐசிஎன்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் லக்கேஜுமே வந்து டம்ப் பண்ணியே வச்சுருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்மளால் லக்கேஜ் வைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் சிஎன்ஜி சிலிண்டரோட பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு இருக்குது. சிலிண்டர் எங்கே பேக் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். 2 சிலிண்டரை வந்து இதை கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ இதில் இருக்கிற ஸ்பேர் வீல் எங்கே போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ பாட்டமில் ஸ்பேர் வீல் வந்து உங்களுக்கு இருக்குது. அங்கே ஒரு நட்டு இருக்கு இல்லையா? ஸோ மேலே நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணும்போது இந்த ஸ்பேர் வீல் அப்படியே கீழே இறங்கும். அப்படி நீங்கள் ஸ்பேர் வீலை எடுத்துகிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அது எந்த விதத்துலையும் நமக்கு எக்ஸாஸ்ட்டுக்கும் அதுக்கும் நல்ல ஒரு கேப் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதில் இருக்கிற ஹீட் அப்படிங்கிறது கொஞ்சம் டயரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ காருக்குள்ளே வந்து உட்காந்துருக்கோம். என்னென்ன சேஞ்ச் அப்படின்னு பார்க்கலாம். இது யூஸ்வலாக டாட்டாவில் இருக்கிற ஒரு 90 டிகிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஒரு ஒய்டான ஒரு அப்போச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. தட் எஃபெக்ட் நல்ல ப்ரீமியமாக வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி டைன்னு சத்தம் கேட்கும். பட் இப்போ வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் டேஷில் நிறைய சேஞ்சஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த இன்ஃபோடைன்மெண்ட். ஸோ 10.25 இன்ச்சஸில் ஒரு இன்ஃபோடைன்மெண்ட். அதில் நல்ல கிளாரிட்டியாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 360 டிகிரியோட கிளாரிட்டி வந்து நீங்கள் பார்க்கலாம். இது டாட்டாவில் இப்போ சமீபத்தில் அத்தனை கார்லையுமே வந்து இந்த ஃபீச்சர் வருது. அதுவுமே நல்ல குவாலிட்டியாகவே வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பிகினராக ஒரு கார் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் இதை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதில் இந்த டச்சோட சென்சிட்டிவ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு இருக்குது. நல்ல கிளியராக ஒரு ஹெச்டி குவாலிட்டியில் அது டிஸ்பிளேவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆடியோ குவாலிட்டியும் டீசெண்டான ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்குது. இது ஒரு டியூவல் டோனில் ஏற்கனவே இருந்த விஷயம் தான். ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இங்கே ட்ரையாரோட ஷேப் வந்து இருக்கும். பட் இதில் வந்து இப்போ அது சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு சின்ன டெக்ஸ்சர் தான். இது கொஞ்சம் டஸ்டியாக உள்ளே போய் உட்காரும் போது இது க்ளீன் பண்ணுறது நமக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்கும். அதுவும் ஒரு ஒயிட் கலர் அப்படிங்கிறதுனால அந்த க்ளீனிங் வந்து கொஞ்சம் ரொம்பவே டஃப் தான். இந்த ஏசியோட வெண்ட் வந்து ஏற்கனவே இருந்த அந்த ஒரு ரெக்டாங்கிள், அது போக இங்கேயும் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ஒயிட் கலரில் மேலே சுற்றி ஒரு ரிங் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது ஒரு கலருக்கும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஏசியோட கண்ட்ரோல்ஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. டச்சிலே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நெக்ஸானில் இருந்து அப்படியே டிரைவ் பண்ணுது. இன்ஃபேக்ட் பஞ்ச் ஈவிலையுமே வந்து
இதே செட்டப் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் இதில் டச்சுங்கிறது ரொம்பவே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். வண்டியை டிரைவ் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஃபேனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காவது நமக்கு ஒரு ஐயோ ஓகே. ஸோ இந்த மாதிரி இதுக்காவது நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் டச் சென்சிட்டிவ் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்கும். இன்கேஸ் ஈகோ மோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் ஈகோ மோடு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு டச்சில் வந்து ஒரு பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈகோ மோடு ஆக்டிவேட் ஆகும். இன்ஃபேக்ட் ஹசார்டஸ் கூட வந்து உங்களுக்கு டச்சில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் எல்லாமே பட்டனில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா டாட்டா கண்டிப்பாக வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து உங்களுக்கு இங்கே இன்க்ளூட் ஆகிருக்கு. இதை வந்து நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இங்கே ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேடுக்குரிய ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. நான் வெளியில் இன்ஜின் ஸ்பெக் நம்ம சொல்லும் போதே நம்ம பார்த்துருந்தோம். இதில் உங்களுக்கு சிஎன்ஜியில் கூட ஏஎம்டி ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதர்வைஸ் உங்களுக்கு நார்மல் டர்போலையும் சரி நான் டர்போலையும் சரி ஏஎம்டி கியர் பாக்ஸும் உங்களுக்கு வருது. அடிஷ்னலாக இங்கே ஒரு சேஞ்சு ஐஆர்விஎம் வந்து ஒரு ஆட்டோ டிம்மபிளில் உங்களுக்கு கிடைக்குது. ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு 2 ஸ்போக்ஸில் இப்போ சமீபத்தில் டாட்டாவில் வர அத்தனை கார்லையும் இருக்கிற மாதிரியான ஒரு 2 ஸ்போக் ஸ்டேரிங். நடுவில் டாட்டாவோட பேட்ச் வந்து லைட்டில் க்ளோ ஆகிற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிளஸ்டருமே வந்து ஃபுல்லி டிஜிட்டலாக வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த ஃப்ரண்ட்டோட டேஷு கொஞ்சம் டெக்னாலஜிக்கு ஏத்தாப்பில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சன்ரூஃப்குரிய சுவிச்சஸ் வந்து நமக்கு இங்கே இருக்கிறத பார்க்குறோம். இதை வாய்ஸ்லையும் உங்களால் அதை எனேபிள் பண்ண முடியும். ஒரு ஒயிட் கலர் எல்இடியில் ரூஃப் லைட்டுமே வந்து நமக்கு இருக்குது. இங்கே ஜஸ்ட் டிக்கெட் ஹோல்டர் தான். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மிரர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதில் லைட்ஸ் எதுவுமே நமக்கு வரல. இன்னொன்று சீட்டில் சூப்பராக கம்ஃபர்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போய் இதை காமிங்க. இது வந்து ஒரு அண்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன். பட் இது அட்ஜஸ்டபுளாக பண்ண முடியாது. இருந்தாலுமே நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. இங்கே உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இங்கே என்னோட அண்டத்தையிலே நீங்கள் பார்க்கலாம் எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு அண்டத்தை கிடைக்குது அப்படின்னு சொல்லி. சூப்பராக ஒரு அண்டத்தை ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கிது. ஒரு ஆம்ரஸ் கொடுக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணோன்னா ரொம்ப குட்டியாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. இன்ஃபேக்ட் உங்களோட மொபைல் கூட உள்ளே போகாது. அந்த அளவுக்கு தான் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. 2 கப் ஹோல்டரு. இது வந்து யூஸ்வலாக அவங்களோட கீ தான். ரொம்ப ஒன்றும் கீஸில் சேஞ்ச் இல்லை. யூஸ்வலான ஒரு கீ ஃபாப் தான் நமக்கு இதில் கிடைக்குது. அப்போ ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்க்கும்போது டீசெண்டாக வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நல்ல ஒரு லக்ஸுரி காருக்குள்ளே இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ரியர் சீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். அஃப்கோர்ஸ் 90 டிகிரியில் வந்து உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகுது. ஒரு பெரிய அப்பச்சர் வந்து நமக்கு கிடைக்குது. இங்கிரஸ்ங்கிறது ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. இதில் சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சீட்டிங் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த அண்டத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு அண்டத்தை வந்து இருக்குது. இந்த சீட்டோட இந்த ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. நம்ம காலை வந்து ஓரளவுக்கு நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. இந்த டிரைவர் சீட்டோட பொசிஷன் வந்து ரொம்ப பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு டீசெண்டான ஒரு லெக் ரூமு 5.8 என்னோட ஹைட்டு. அந்த ஹைட்டுக்கே ஒரு சூப்பரான கம்ஃபர்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல ஒரு ஸ்கூப் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹெட்ரூம் வந்து நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய ஹைட்டுக்கு இவ்வளோ ஹெட்ரூம் இருக்குது. நல்ல ஒரு ஹெட்ரெஸ்ட்டு அட்ஜஸ்டபிளில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இதில் ஒரு ஆம்ரெஸ்ட்டும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ ரியர் வந்து நல்ல லக்ஸூரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு லக்ஸுரி காருக்குள்ளே வந்து ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லலாம். ஃபேப்ரிக்கில் தான் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்கிது. ஸோ இதில் பெரிய ஹைலைட்டே நான் சொல்வேன் இந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். இது சூப்பரான ஒரு கம்ஃபர்ட் வந்து கொடுக்குது. சீட்டை வந்து வேற லெவலில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இங்கே ஃப்ளோர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ளாட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ 3 பேர் உட்கார்றதுக்கு ஓரளவு கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் வந்து இப்போ நடுவில் உட்காந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்ன மாதிரி ஒரு வெல் பில்ட் அடல்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3 பேர் உட்கார்றதுங்கிறது மேனேஜ் பண்ணி உட்காரலாம். பட் என்னை விட ஒரு 2 பேர் லீனாகவும் என் சைஸுக்கு உட்கார்ந்தாங்கன்னா கூட சூப்பராக வந்து கம்ஃபர்ட்டாக உட்காரலாம். ஏசி ஒரு நல்ல கூலிங் த்ரோ வந்து நமக்கு கிடைக்கிது. ஆனால் இது கொஞ்சம் ரைஸ்டாக தான் இருக்குது. இந்த ஆம்ரெஸ்ட்டுமே வந்து நம்மளை கொஞ்சம் வந்து முன்னாடி புஷ் பண்ணுது. அப்போது பின்னாடி 2 பேர் உட்காந்திங்கன்னா நல்ல லக்ஸூரியாக போகலாம். நடுவில் ஒரு கிட்டை உட்கார வச்சிங்க அப்படின்னா நல்ல மேனேஜபிளான ஒரு இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ மொத்தத்தில் இந்த இன்டீரியரில் நல்ல சீட்டிங் கம்ஃபர்ட்டும் நல்ல கேபின் ஸ்பேஸும் சூப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டோட டேஷும் டீசெண்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஹோப் இந்த வீடியோ இந்த நியூ பஞ்சில் என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதோட டிரைவ் ஈவெண்ட்டில் இந்த கார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, அதுவும் அந்த நியூ பவர் ட்ரெயின் எப்படி இருக்க போகுது, சிஎன்ஜியோட ஏஎம்டி காம்பினேஷன் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் தெளிவாக அந்த டிரைவில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். பாய்.